ஆத்மார்த்த பூர்வம மயில் வாகனம் பிதா பூர்வம வைரமுத்து இதம் பிதா பூர்வாகிரமம வல்லிபுரம் இதம் தேவதா சித்தியர்த்தம அம்பலவானர் இதம் தேவாகிரகஸ்ய புண்ணியர் நாமதேஸ்ய அந்திரேஷு நாமதேஸ்ய சர்வே ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க ஜனனமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போலொரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசம் உலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே தேசமளாவிய கால்களும் எங்கே தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும் மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க
வானவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. விட்டுக்கு மண் சுமந்த பெருமான் எங்கள் கொக்கட்டிச் சோலையதன் சிவனார் தான் தோன்றியாகி இச்சன்னதியில் வந்தமர்ந்து வான் தோன்றி அருள் செய்யும் மரணார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் தோன்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திருவடிவம் வருள் தருவடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும் குருவடிவம் படிமுடி வடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்றி நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்றி நீ அமர்ந்தாய். தேனாலும் பாலாலும் நீராட்டுகிறோம் தேனாலும் பாலாலும் நீராட்டுகிறோம். திருவாதல்வம் துந்தல் தேரோட்டிரோம் உங்கள் திருவாதல்வம் துந்தல் தேரோட்டிரோம். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார்.
பேரினிலே வந்து தீயறிகின்றதையா பேரினிலே நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா பேரினிலே தாய வந்திருக்கின்றார் அருகினிலே தாய வந்திருக்கின்றார் அருகினிலே ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே ஏன் சாவருகின்றதையா தெருவினிலே வெட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த இது பார்த்தீங்கன்னா எங்களோட குணாண்ணா வீட்டை நிற்கிற பூங்கொண்டுகள் அப்படி வடிவாக இருக்குன்றதை பாருங்க. இது வந்து குணாண்ணா வீட்டை நிற்கிற கடுதாசி பூங்கன்னு உங்களுக்கு தெரியும், அந்த முல்லை இருக்கும் அதில் பூக்கும், அதுதான் இது. பாருங்க குணாண்டி எவ்வளோ கறிகள் சமைச்சிருக்கிறாருண்டு. எல்லா விதமான கறிகளும் இருக்குது. அதோட சேர்த்த வடை இருக்குது, பாயாசம் இருக்குது. எல்லாம் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. இல்லை இதை இருக்கும். நான் 20 எடுத்துட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா கடலை வடை, உளுந்து வடை, அஞ்சதை கொட்டிவிடும். ஓடு பண்ணி தண்ணி வச்சு கொடுத்தேன். அவன் ஆயில இருந்து அப்படி நீங்க எங்களை சாப்பிட்ற நேரம் காலம் சாப்பிடுவோம். எங்கிட்ட விட காலம் போது சாப்பிட்றதுங்கிறது என்ன நீங்க சாப்பிடணும். இது இது வந்து காத்தோட்டிக்க ஊரில் உள்ளவ பாவிக்கணும் முதலிக்கா குணாண்ண பொறிச்சிருக்கிறார். நன்றி குணாண்ணா. குணாண்ண வேட்டை விட்டால் இன்றைக்கு ஆடி அமாவாசை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது வேறுங்க பாயாசம். இது வேறுங்க குணாண்டின் தோட்டத்தில் உள்ள வாழையில் வெட்டித்தான் விரதத்துக்கு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் குணாண்டின் தோட்டத்தை எங்களோட மனைவி பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். இது கரட்டு, பூசணி வந்ததானே இதை குருவி சாப்பிடுது. இது வேறுங்க பியஸ். பியஸ் தமிழ்ல என்ன? பேரிக்காயா தமிழில் பியஸ். வந்து குணாண்ட விட்டு நிற்கிற ஆப்பிள் பழம், ஆப்பிள் காய். ஆனால் இது காய்ச்சதும் காணும், குணாண்ட பண்ணுற பேச்சும் காணும். புளிக்கு தண்டி ஒரு பேசுவார். இது பார்த்தீங்களா மூங்கில். இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு. குணாண்ட விட்டு தக்காளி நல்லா காய்ச்சி நிற்கிது. அருகம்புல்லு. இது பாருங்க அருகம்புல்லு, அருகு அருகு. ரோசா, சீனியாசி, செவ்வந்தி.